கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுசு நாட்களிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு இந்த ஒரு ஞாயிறின் ஆராதனை மூலமாக துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் நாம் எடுத்துக் கொள்ளலாம். யாராவது தங்களுடைய அலைபேசிகளை ரிங்கிங்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா சைலண்டில் போட்டுருங்க. கொஞ்ச நேரம் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தியானிக்கலாம். இன்றைக்கு அடியேன் எடுத்துக்கொண்ட பாடத்தின் தலைப்பானது எஜமானுக்கு ஊழியம் செய்தல், சர்விங் த மாஸ்டர். அப்போ எங்கேருந்து இந்த ஒரு பாடத்தை நம்ம எடுத்திருக்கோம் இன்னைக்கு அப்படின்னா, நம்ம யாருமே ரொட்டீனாக படிக்காத பழைய ஏற்பாடுலேருந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாடம் எதை பற்றின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அநேக பிரமாணங்களை கொடுத்துருக்காரு இல்லைங்களா. அதில் இதுவும் எப்படிப்பட்ட விஷயம்னா, இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பிரமாணங்கள். தேவன் யார் மூலமாக பிரமாணங்கள் கொடுத்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு? மோசே மூலமாக இல்லைங்களா. மோசே எந்தெந்த விஷயங்களுக்கு பிரமாணங்கள் கொடுத்துருக்கார்? இல்லை, நியாயப்பிரமாணம் தான் எந்தெந்த விஷயங்களுக்காக கொடுத்துருக்காருன்னு கேட்டேன். எல்லாத்துக்குமே. அப்போ ஒரு மனுஷன் காலையில் தூங்கி எந்திரிச்சு கண்ணை திறந்ததுக்கு அப்புறமும் அவருடைய டே க்ளோஸ் ஆகும்ல, தூக்கத்துக்கு போவார் இல்லையா, கண்ணை மூடி ஒரு டெம்பரரியான ஒரு நித்திரைக்குள்ளே போவார் இல்லையா மறுநாள் எந்திரிக்கிறதுக்காக. அது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கோ இல்லை ஒரு மனுஷிக்கோ என்ன தேவையோ அது அவ்வளோத்தையுமே எப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னா பிரமாணங்களாக கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எத்தனை நியாய பிரமாணங்கள் இருக்கு வேதாகமத்தில்? 613 இல்லைங்களா. அப்போ 613 நியாயப்பிரமாணங்கள் இருக்கு. ஆனா ஏறக்குறைய 3600 பிரமாணங்கள் இருக்கு. நிறைய சின்ன 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 கட்டளைகள் மாதிரி கொடுத்திருப்பார் தேவன். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிரமாணம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தின வர பிரமாணங்கள். இது எங்க படிக்கலாம் அப்படின்னா, யாத்ராகமம் 21ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா இல்லை, அந்த அதிகாரத்தை 3ஆ பிரிச்சிடலாம். நம்ம முதல் பாதியை மட்டும்தான், ஒரு முதல் குவார்டர் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, ஒரு அடிமையை தெரிந்து கொள்வதை பத்தி பேசுது இந்த வசனங்கள். இதுக்கு முன்னாடி இந்த பாடம் யாராவது நம்ம கேட்டிருக்கோமா? அடிமையை தெரிந்தெடுத்த விஷயங்கள் இல்லை. ஓகே, பிலமோன் இல்லை, நம்ம தான் ஓல்டு டெஸ்டமெண்ட் வந்துட்டோம், யாத்ராகமம்குள்ள போயிட்டோம், 21ஆம் அதிகாரம் வந்துட்டோம் ஸ்பெசிஃபிக்கா. இதுக்கு முன்னாடி நீங்க கேட்கல அப்படின்னா என்னை விட ஹாப்பியான ஆள் யாருமே இல்லை இன்னைக்கு. சரி, தெரிஞ்சதையே ஒரு பாடமா எடுக்கிறதுக்கு, நம்ம புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு அடியனுக்கு ஒரு வாய்ப்பு தந்தவருக்காக தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு கொண்டு பாடத்துக்குள்ள டைரக்டா போயிடலாம். அப்போ இந்த பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு யூதன், ஒரு எபிரேயன், அவங்கள பிறக்கிறவங்கள என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நிறைய கட்டளைகள் இருக்கு. அப்ப அடிமையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துல எந்த ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, எபிரேயரில் ஒரு அடிமையை தெரிந்து கொள்றது, புறஜாதியில இல்ல. நல்லா நம்முடைய கதை காலத்தை புரிஞ்சுக்கணும். எபிரேயர்ல ஒரு அடிமையை தெரிந்து கொள்றாங்க அப்படின்னா அந்த அடிமையை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள்ல நம்ம எடுத்தோடனே ஒரு டைம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து. யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல். எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். அப்படியே வாசிக்கலாம் தொடர்ந்து. ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண் ஜாதி அவனோடே கூட போக கடவன். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். ஒரு சில பிரமாணங்களை கொடுக்கிறார். கொடுத்துட்டு இப்ப முக்கியமான ஒரு பிரமாணமும் சொல்றார். என்ன அப்படின்னா, ஒருவேளை அப்படி எஜமான விட்டு போறதுக்கு மனசு இல்லை அப்படின்னா வாசிக்கலாம் 5ல இருந்து 6 வசனம், இன்னும் 2 வசனம் தான். 5ஆம் வசனம் முதல்.
அந்த வேலைக்காரன் என் எஜமானனையும் என் பெண்ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால், அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவின் நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி, அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்து கொண்டிருக்க கடவன். ஏதாவது புரியுதா? என்ன புரியுது? ஓகே, அந்த ஒரு வசனம் மட்டும் ஏதோ புரிஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம அப்படின்னா, நமக்கு வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதை நம்ம வாசிக்கல. மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன. எபிரேயர்ல ஒரு அடிமையை சூஸ் பண்றீங்க ஒருவேளை நீங்க அப்படின்னா, அந்த அடிமையை சூஸ் பண்ணும் பொழுது அந்த அடிமைக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அந்த அடிமைக்கு இருக்கக்கூடிய சுயாதீனம் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியரா போட்டிருக்கு. அப்ப ஒவ்வொரு வசனமா நம்ம ஆராய்ச்சி பண்ணிடலாம். மொத்தமே 6 வசனங்கள் தான். அப்ப என்ன 2வது வசனம் சொல்லுது அப்படின்னா, எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். இது புரியுதா? ஒருவேளை யூதனா இருக்கார் அப்படின்னா, அவர் எபிரேயர்லயே ஒரு அடிமையை தெரிஞ்சுக்கிறார் ஒரு எஜமான் அப்படின்னா, அந்த அடிமை எத்தனை வருஷம் வேலை செய்யலாம்? 6 வருஷம் வேலை செய்யலாம். ஆனா எந்த வருஷம் அவரை வேலைக்கு வச்சுக்க கூடாது? 7ஆவது வருஷம் வச்சுக்க கூடாது. இது இந்த கட்டளை யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, அடிமைக்கும் பொருந்தும் இந்த பிரமாணம். அத அந்த அடிமையை ஹேண்டில் பண்ற எஜமானுக்கும் பொருந்தும் இல்லைங்களா? 6 வருஷத்துக்கு அப்புறம் அவரே வில்லிங்கா கேட்டாலும் என்ன பண்ணக்கூடாது? எஜமான் வந்து வச்சுக்க கூடாது. 7th இயர் அவரை ஃப்ரீ பண்ணிடணும் அப்படிங்கிறத பிரமாணம் ரொம்ப கிளியரா சொல்லுது. அதுலயும் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்த்துடலாம். 3வது வசனம் எப்படி சொல்லுதுன்னு வாசிக்கலாம் பாருங்க. 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போகக் கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண் ஜாதி அவனோட கூட போகக் கடவள். நியாயமான விஷயம் இல்லையா? ஒருவேளை தனியா வராரு அடிமையா ஒரு எஜமான்கிட்ட வேலை செய்யறதுக்கு அப்படின்னா, 6 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்ப போயிடலாம்? 7வது வருஷம் சர்வ் பண்ண வேண்டாம், கிளம்பி ரிட்டர்ன் போயிடலாம். ஒருவேளை வரும்போதே மேரேஜ் பண்ணிட்டு கூட ஒய்ஃபையும் கூட்டு வந்திருக்காரு அந்த எஜமான்கிட்ட அடிமையா வேலை செய்யறதுக்கு அப்படின்னா, போகும்போது என்ன பண்ணிக்கலாம்? தான் கூட்டிட்டு வந்த ஒய்ஃபையும் ரிட்டர்ன் கூட்டிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது. அப்போ அதுலயும் இன்னும் நம்ம அடுத்த வசனம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேரக்கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். இது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே பிரதர், ஆனா இந்த வசனம் எங்களால என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல இல்லைங்களா? ஒருவேளை நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருந்திருந்தது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பெனிக்கே போய் ஒரு பாண்ட் போடுறோம், அக்ரிமெண்ட் போடுறோம். பாண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒய்ஃபையும் குழந்தையும் இங்கேயே விட்டு போயிடு, ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஆனா பிரமாணத்துல அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அர்த்தம் இல்லாம தேவன் இந்த ஒரு பிரமாணங்களை கொடுத்துருப்பாரா அப்படின்னா இல்ல. அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். அப்ப என்ன சொல்றாரு? நீ ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டு ஒய்ஃபோட வந்திருந்தனா நீ போகும்போது என்ன பண்ணிக்கோ, ஒய்ஃபையும் கூட்டிட்டு போயிடு. ஆனா ஒருவேளை இங்க வந்ததுக்கு அப்புறம் எஜமான் அவனுக்கு ஒரு பொண்ணை, யாரு தான் கல்யாணமே பண்ணி வைக்கிறான் இந்த இடத்துல? எஜமான் தான் பண்ணி வைக்கிறாரு. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பையனோ இல்ல ஒரு பொண்ணோ பிறக்கிறாங்க அப்படின்னா 6 வருஷம் முடிச்சு நீ திருப்பி கிளம்பி போற தெரியுமா? ஒருவேளை உனக்கு போகணும்னு மனசு இருக்கும் பொழுது யார் மட்டும் போகணும்? நீ மட்டும் போயிடு. உனக்கு இருக்க விருப்பம் இல்லைனா யாருக்கு சொந்தம் அப்படின்னா, ஒய்ஃபும் குழந்தைங்களும் யாருக்கு சொந்தம்? எஜமானுக்கு சொந்தம். ஏன் எஜமானுக்கு சொந்தம்? கல்யாணம் பண்ணி வச்சது யாரு அந்த அடிமைக்கு? எஜமான் இல்லைங்களா? அப்ப அதுலயும் இன்னொரு விஷயம் வசனம் ஆட் பண்ணலாம். அடுத்த வசனம் 5ஆம் வசனம். அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண்ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன். நல்லா கவனிக்கணும். என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் நேசிக்கிறேன் அப்படின்னு வசனத்துல வரல. இன்னொரு வேர்டும் ஆடா இருக்கு. யாரையும் நேசிக்கிறாரு? என் எஜமானையும். வாசிக்கலாம். நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால். அடுத்த வசனம்.
உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீ ஆகிலும் சாரி, இங்கே நம்ம முடிச்சிடலாம். சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவின் நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். 6வது வசனம் ஸ்டார்டிங்ல படிச்சோம் இல்லையா? ஒருவேளை 6 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அடிமை என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, எனக்கு 6 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போகிறதுக்கு மனசு இல்லை, நான் என்ன பண்றேன், உங்ககிட்டயே நான் சேவிக்கிறேன் அடிமையாவே அப்படின்னு ஃபீல் பண்ணா அவர் என்ன பண்ணலாம்? அங்கேயே இருக்கலாம், அந்த எஜமான்கிட்டயே இருக்கலாம். ஆனா அப்படியே இருக்கேன்னு சொல்ற அந்த அடிமைக்கு என்ன பண்ண சொல்லி வசனம் சொல்லுது? இல்லை அங்கதான் ஒரு டீட்டெயிலிங் மிஸ் பண்றோம். ஒருவேளை அந்த அடிமை வாலண்டியரா நானும் என் ஒய்ஃபும் என் குழந்தைங்களும் உங்க கூடயே இருக்கேன் எஜமா அப்படின்னு சொன்னா எஜமான் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா வசனம் அப்படி சொல்லல. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கூட்டிட்டு போனோம்? அவங்கள நியாயாதிபதி கிட்ட கூட்டிட்டு போனோம். அப்போ பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில எஜமானை விட யாரு பெட்டரான ஒரு சுப்பீரியர் பொசிஷன்ல இருக்கா அப்படின்னா நியாயாதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நியாயாதிபதி கிட்ட கூட்டிட்டு போனோம் அப்படின்னா அவரு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாரு, அதை நம்ம பார்க்கலாம். அப்படி நியாயாதிபதி கிட்ட கூட்டு போயிட்டு அந்த அடிமை என்ன பண்றாரு? ஸ்ட்ராங்கான இல்ல நான் எஜமானோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த எஜமான் என்ன பண்ணணுமாமா? அந்த அடிமையை கூட்டிட்டு வந்து கதவு கிட்டையோ இல்ல கதவோட வாசல் கிட்டையோ வச்சு மாலை போட்டு வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா வசனம்? என்ன சொல்லியிருக்கு? காதை கம்பியினாலே குத்த கடவன். தனியா போகணும்னாலும் என்ன சொல்லிட்டீங்க? நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், நீங்க என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, ஒய்ஃபு குழந்தைங்களும் எஜமானுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி உங்களோடயே இருந்துடுறேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொன்னாவது ஏதாவது ஒரு பிளஸிங்ஸ் கொடுத்து கூட வச்சுப்பீங்க அப்படின்னு பார்த்தா நியாயாதிபதி கிட்ட போயிட்டு பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் எஜமான் என்ன பண்ணணுமாமா? அப்பயும் அந்த அடிமை வந்து உங்க எஜமான் கூட தான் இருக்கணும்னு வில்லிங்கா இருந்தா கதவு கிட்ட வச்சு காதுல கம்பியினால என்ன பண்ணுமா? குத்தணுமா? இப்ப சொல்லுங்க, அடிமையா இருக்கிறது ஈஸியா கஷ்டமா? சிம்பிளான கேள்விதான் கேட்கிறேன். எஜமானுக்கு சர்வ் பண்ணணும்னு நினைச்சு அந்த அடிமையை வந்து பிளான் பண்றாரு, நான் ஒய்ஃபையும் குழந்தையும் இங்கேயே வச்சுக்கிறேன் கூடயே இருக்கேன்னு. எஜமான் என்ன பண்றாரு? பதிலுக்கு காதை கம்பியினால குத்துறாரு. இப்ப சிம்பிளான கேள்வி வைக்கிறேன், அடிமையா இருக்கிறது ஈஸியா கஷ்டமா? கஷ்டம். யாரும் பேச மாத்த மாட்டீங்களே சப்ஜெக்ட் முடியும் போது. சரி ஓகே பார்க்கலாம். அப்போ இப்போ இங்க என்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இத நம்ம இன்னொரு கோணத்துல கூட பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்க வந்து அப்படி காதுல குத்தப்பட்டு அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த எஜமானை விட்டு போறதுக்கு சாய்ஸ் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் எஜமான் நியாயாதிபதி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமும் நீங்க எஜமானோட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடிமை வில்லிங்னஸ் தெரிவிச்சதுக்கு அப்புறம் காதுல கதவு ஓரத்துல நிப்பாட்டி காதுல ஒரு கம்பினால குத்துறாங்க இல்லையா, குத்துனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாய்ஸே இல்லை. ஒன்ஸ் காதுல ஓட்ட போட்டாச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஆயுஸ் முழுக்க என்ன யாருக்கு அடிமை? அந்த எஜமானுக்கு அந்த அடிமை கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் மனசு மாறி இல்லை ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் ரிட்டர்ன் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரமாணம் அப்படி இல்லை. ஒன்ஸ் காதுல குத்தப்பட்டுருச்சு, ஓட்ட போட்டாச்சு கம்மியினால அப்படின்னா எஜமானுக்கு சொந்தம் அந்த அடிமை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப இதை பத்தின வசனங்கள் வேதாகமத்துல வேற எங்கேயாவது குறிப்பிடப்பட்டிருக்கா இந்த பிரமாணம் பத்தி அப்படின்னா நம்ம அதை வந்து கிளியரா வாசிச்சிடலாம். ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். வாசிக்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 13 - 14 முடிய வசனங்கள். உன் தேவனாகிய அவன் விடுதலை பண்ணி அனுப்பிவிடும்போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிடுவாயாக. நான் கொஞ்சம் சில வசனங்களை ஸ்கிப் பண்ணிட்டேன். எப்படி அப்படின்னா ஆல்ரெடி யாத்ராகமத்துல நம்ம படிச்ச வசனங்களே ரிப்பீட் ஆகும். அதுக்கும் உபாகமத்துல இருக்க இதே பிரமாணங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத மட்டும் நம்ம பார்க்குறோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒருவேளை 6 வருஷம் இருக்கணும், 7வது வருஷம் யாருமே அடிமையை வச்சுக்க கூடாது. ஒருவேளை அடிமை வந்து மேரிட் ஆகிட்டு கூட வந்திருந்தாருன்னா ரிட்டர்ன் போகும்போது ஒய்ஃபோடையே கூட அனுப்பிச்சிடலாம்.
ஒருவேளை எஜமான் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு எஜமானே அந்த அடிமைக்கு அப்படின்னா, அவர் ரிட்டர்ன் போகணும்னு நினைச்சாருன்னா ஒய்ஃபும் குழந்தைங்களும் எஜமான் கிட்ட தான் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ வந்தவங்களுக்காக நான் ரீகேப் பண்றேன். அண்ட் அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் என்ன ஆட் ஆகுது அப்படின்னா, ஒருவேளை நான் ரிட்டர்ன் போக விருப்பம் இல்லை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு அடிமை ஃபீல் பண்ணா, நியாயாதிபதி கிட்ட போயிட்டு திரும்பியும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு காதுல ஒரு ஓட்டை ஒன்று குத்தப்பட்டு வாங்கிட்டு கடைசி வரைக்கும் அவரும் அவர் குழந்தைங்களும் அவங்களுடைய ஒய்ஃபும் எஜமானுக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதான் லாஜிக்கு. இதை பத்தின வசங்கள் உபாகம்ல இருக்கு. ஆனா ஒரு சில ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருவேளை அப்படி யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட அடிமையா வேலை செஞ்சுட்டு ரிட்டர்ன் போறாங்க அப்படிங்கும் பொழுது என்ன அனுப்பக்கூடாது, அவங்கள வெறுமையா அனுப்பாத அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு அடிமைத்தனத்துல உள்ள வந்து ஒரு எஜமான் கிட்ட வேலை செய்யறாங்க அப்படின்னா, செஞ்சு முடிச்சுட்டு ஒருவேளை அவங்க ஏதாவது கொஞ்சம் வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சாலே அவங்களுக்கு என்ன கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஆட்டு மந்தையிலும் களத்திலும் ஆலையிலும் தாராளமாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்ப சொல்லும் போது கூட எந்த வசனத்தை வந்து கிராஸ் ரெஃபர் பண்றாரு அப்படின்னா, நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய், ஆகையால் இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்பயும் சில விஷயங்கள் அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஆனாலும் அந்த அடிமை வந்து நான் வந்து உங்ககிட்டயே இருக்கேன், அதுதான் எனக்கு நன்மையா படுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு அந்த அடிமை சொன்னாங்கன்னா, அப்பயும் உபாகமத்திலையும் என்னதான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கு, ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்புங்க, ஒருவேளை அந்த அடிமை வந்து உங்க கூட இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. ஆனா எந்த விஷயம் மாறல உபாகமத்திலையும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காதுல கம்பி எடுத்து காதுல குத்துற அந்த ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணல, மாறல. அப்ப கன்ஃபார்மா வசனங்கள் என்னதான் ஊர்ஜிதப்படுத்துது அப்படின்னா, எஜமானோடயே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா காதுல ஓட்ட கன்ஃபார்ம், கம்பியில குத்துதான் இல்லைங்களா, அதுல சேஞ்சஸே இல்லை. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணத்துல இருந்து ஏதாவது புரிதல் இருக்கா நமக்கு? என்ன புரியுது இந்த பிரமாணத்துல இருந்து நமக்கு? அப்போ லிட்டரலா படிச்சா புரியுமா எல்லா பிரமாணங்களும் அப்படின்னு கேட்டா இல்ல. இத வந்து ரொம்ப கிளியரா நம்முடைய அப்போஸ்தலன் வந்து எழுதியிருப்பாரு. வாசிக்கலாம். எபிரேயர் 10:1. எபிரேயர் 10:1. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியினால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. ரொம்ப கிளியரா சொல்லிருச்சு. ஒருவேளை ஒரு பிரமாணம் இருக்கு அப்படின்னா அது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது. வருஷந்தோறும் இடைவிடாமல் இதை செலுத்திட்டே இருக்கிறதுனால அந்த பலி வந்து என்ன பண்ணாது, ஒருத்தரை ஃபுல்ஃபில் பண்ணாது கம்ப்ளீட்டா. அப்ப இந்த நியாய பிரமாணத்துல தானே இந்த விஷயம் பார்த்தோம். எபிரேயரில் ஒரு அடிமையை எடுக்கிற விஷயம், ஒரு அடிமையை எப்படி ட்ரீட் பண்ணுங்கிற விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப இதுக்கு லிட்டரலான மீனிங் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது ஒரு எக்ஸாம்பிள். உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுதல் பத்தி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அது எதுக்கு பொருளா இருக்கு, எந்த விஷயத்துக்கு நல்லா இருக்கு அப்படின்னா, கிறிஸ்துவை சிலுவையில் அந்த மரணத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு ஒப்பா இருக்கு இல்லைங்களா? யூபிலி அப்படிங்கிற விஷயம் இருக்கு, பார்த்துருக்கோம் இல்லையா? யூபிலி பிரமாணம் அது எதை குறிக்குது? அதுவும் ஒரு பிரமாணம் தான். ஆனா 1000 years கிங்டம்ல கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களுக்கு வந்து எது அடையாளமா இருக்கு அப்படின்னா அந்த யூபிலி பிரமாணம் அடையாளமா இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த எந்த யுகத்துல இந்த நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார் தேவன் அப்படின்னா யூத யுகத்துல கொடுக்கிறார். ஆனாலும் இந்த நியாய பிரமாணம் எவைகளுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சுவிசேஷ யுகத்துல சபை தரக்கூடிய பலிகளுக்கு ஒரு அடையாளமா இருக்கு இந்த நியாய பிரமாணங்கள். 2 விஷயத்துக்கு நியாய பிரமாணம் அடையாளமா இருக்கு. ஒண்ணு என்ன, சுவிசேஷ யுகத்துல சபை தரக்கூடிய பலிகளுக்கு அடையாளமா இருக்கு. 2வது 1000 வருட அரசாட்சியில அவருடைய கிங்டம்ல கிடைக்கக்கூடிய அந்த பிளெஸிங்ஸ்க்கும் ஒரு அடையாளமா இருக்கு இந்த பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ ஒவ்வொரு நியாய பிரமாணத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு விளக்கங்கள் உண்டு, அதில் ஒரு ரகசியமும் உண்டு நாம தெரிந்து கொள்வதற்கு. அப்ப இன்னைக்கு பார்க்குற நியாய பிரமாணத்துல என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ ஒவ்வொரு கேரக்டரா யார் யார் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பார்த்தா நமக்கு விளக்கங்கள் தெரியுமா வசனத்தின் அடிப்படையில? அப்ப முதலாவது கேள்வி, இன்னைக்கு சப்ஜெக்டோட ஹீரோவே யாரு தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிமை தான். அடிமை ஹீரோவா பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா
போக போக புரிஞ்சுப்பீங்க ஏன் தான் அடிமை தான் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி. அப்போ அடிமை யாரா இருக்கலாம்? நம்முடைய பாடத்துல இன்னைக்கு இந்த அடிமை யாரு? நம்ம தான், சபை தான். இது எப்படி எடுத்துக்கிறது இந்த பதில? சபையாக போற நம்ம அப்படின்னு எடுத்துக்கிறதா பாசிட்டிவா? சூப்பர், ஓகே. ஸோ இப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிலிப்பியர்லேயே வந்து ரொம்ப ஒரு விஷயம் கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 2:7 வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:7 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இந்த வசனம் யாரை குறிக்குது அப்படின்னா, மனுக்குலத்துல ஒரு மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுக்கப்பட்ட வசனம் இல்லையா? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்க வர்றதுக்கு முன்னாடி அவர் பரலோகத்துல எப்படி இருந்தாரு? வார்த்தையா இருந்தார் இல்லைங்களா? எல்லா தூதர்களுக்கும் ஒரு ஹெட்டா இருந்தார் இல்லைங்களா? ஒரு கேப்டன் மாதிரி ஒரு பொசிஷன், ஹெட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இல்லைங்களா? ஆனா அப்படிப்பட்டவர் அவருடைய முதலாம் வருகையில வரும்பொழுது அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண லெவல்ல வரார். அப்ப பரலோக பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனா பிறக்கிறதுங்கிறது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த அடிமை அப்படிங்கிற விஷயம் யாரை குறிக்குது அப்படின்னா, உலக ஜனங்களை குறிக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா யாரையும் குறிக்குது இந்த அடிமைங்கிற விஷயம் அப்படின்னா, சபை ஜனங்களையும் குறிக்குது. எப்படி பிரதர் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பொதுவான பார்வையில அடிமை அப்படின்னு சொல்லி இந்த பிரமாணத்துல பார்க்கிறது யாருக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்களுக்கு. ஆனா டு பி ஸ்பெசிபிக், சபை ஜனங்களுக்கும் இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்சக்ரேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அவங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பொதுவான அடையாளமா இருந்தாலும் பர்டிகுலரான ஒரு அடையாளம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அடிமைங்கிற விஷயம் கான்சக்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சத்தியத்தை தெரிந்து கொண்ட நபர்களை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரோமர் 5:21 வாசிக்கலாம். ரோமர் 5:21 ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. போதும். அப்ப பாவமும் மரணமும் இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ஆட்கொள்ளுது இல்லைங்களா? அப்ப யார் அடிமையா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாவமும் மரணமும் யாரை ஓவர் ரூல் பண்ணுது அப்படின்னா, இந்த உலக ஜனங்களையும் ஓவர் ரூல் பண்ணுது. அப்ப அந்த மக்களுடைய நிலைமை, அந்த பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு அடிமைகள் போல ஒரு வாழ்க்கையில வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப அடிமைகள் யாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? உலக ஜனங்களை குறிக்குது. இன்னும் ஸ்பெசிபிக் யாரை குறிக்குது அப்படின்னா, சபை ஜனங்களையும் குறிக்குது ஒரு ஆங்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப அடிமை யாருன்னு பார்த்துட்டோம். அடுத்தது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எஜமான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எஜமான் யாரு? இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சாத்தான் இல்லைங்களா? இப்ப நம்ம யார் கண்ட்ரோல்ல இருக்கோம்? ஆக்சுவலி இப்ப நமக்கு யார் எஜமான்? என்னங்க திரும்பி திரும்பி மாத்தி மாத்தி பேசுறீங்க? டைரக்டா ஆன்சருக்கு போனா அப்புறம் நான் எப்படிதான் கொஸ்டின் கேட்கறது? உலகத்துல இருக்கோம், உலக ஜனங்களா இருக்கோம். இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்துக்கு தேவன் யாருன்னு வசனம் எப்படி இருக்கு கிளியரா? சாத்தான்னு இருக்கு இல்லைங்களா? அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்ப எஜமான் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலக பொருளுக்கு நம்ம பார்க்கும் பொழுது இங்க எஜமான் வந்து சாத்தான் தான். ஆனா கிறிஸ்துவுக்கும் இங்க அடையாளமா இருக்கு எஜமான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம பிரமாணத்துல எஜமான் யாரு? கிறிஸ்துவா சாத்தானா? யாரை சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலக ஜனம் அவங்களுக்கு யாரு தான் வந்து எஜமான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாத்தான். ஆனா அந்த சபை ஜனங்கள் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து யார் எஜமான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வசனமே ரொம்ப கிளியராக இருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு 6:24. அது ஆக்சுவலி மன்னிக்கவும், மத்தேயு 6:24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இங்கேயே எத்தனை எஜமான் இருக்காங்க இந்த வசனத்துல? 2 எஜமான் இருக்காங்க. யாரு முதல் எஜமானு? தேவன் பத்தி இங்க வரவே இல்லை. ஓகே, இயேசு கிறிஸ்து. அப்போ இங்க எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா,
2 எஜமான்கள் இருக்காங்க நமக்கு. இந்த பிரமாணத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவோட தான் கம்பேர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த பிரமாணத்துல இன்னொரு கேரக்டர் இருக்காங்க. யார் அது? நியாயாதிபதினு ஒரு கேரக்டர் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் எஜமான வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு சூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஃபர்தராக தேவனுக்கு சூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஜமான, அதுக்கப்புறம் நியாயாதிபதிக்கு நீங்கள் யாருமே ஃபிட்டே பண்ண முடியாது. அப்போ பிரமாணம்க்கு என்ன அர்த்தம்ன்றதை நம்ம பார்த்துக்கலாம். 2 எஜமான்கள் இருக்காங்க. உலக ஜனங்கள் உலக பிரகாரமான இந்த பொருள்களுக்கு யாரு தான் இப்போ வந்து எஜமானா இருந்து ஆட்கொள்றது அப்படின்னா சாத்தான். ஆனால் சபையினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவங்க யாரை சூஸ் பண்ணிக்கிறாங்க தனக்கு எஜமானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ரட்சகரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வசனம் கூட 2 கொரிந்தியர் 4:4 கூட ரொம்ப கிளியராக இருக்கும். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். யாரு குருடாக்கி போட்டுறா? சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியவே கூடாது அப்படிங்கிறத இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லி வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. அப்போ நம்ம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும், சாத்தானுடைய ஆளுகையில ஜனங்கள் இருப்பாங்க. ஸோ எல்லா அடிமைகளுமே யாரு கீழே தான் வருவாங்க, எந்த எஜமானு கீழே தான் வருவாங்க அப்படின்னா சாத்தானுக்கு கீழே தான் வருவாங்க. ஆனால் ஒருவேளை சத்தியம் தெரியாமல் இருக்கக்கூடிய உலக ஜனங்கள் அவங்களுக்கு யார் தான் எஜமான் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா சாத்தான். ஒருவேளை கான்செக்ரேட் பண்ணிடுறோம் நம்ம அப்படின்னா, உடன்படிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு யார் எஜமானாக இருப்பாங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ எஜமான் நம்மளை விலைக்கு வாங்கிட்டாரா அடிமைகளை அப்படின்னா? வாங்கிட்டார் இல்லைங்களா? எதை வச்சு வாங்கினாரு? விலைக்கிரயமா? ஈடுபலி அப்படிங்கிற விஷயத்துல என்ன பண்ணிட்டார் இந்த எஜமான் வந்து? கொடுத்துட்டு யாரை வாங்கிக்கிட்டா? அடிமையை வாங்கிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி இந்த வசனம் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இதை வாசிக்கலாம். ரோமர் 5:21. ரோமர் 5:21 ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல பாவமும் மரணமும் அதுக்கு அடிமையாவே இருக்காங்க இந்த உலக ஜனங்கள். ஆனா என்ன பண்ணுது அப்படின்னா அவருடைய கிருபை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. அதுல இருந்து விடுவிச்சு ஈடுபலியை செலுத்தி நம்மளை மீட்டு கொள்றது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவருடைய கிருபை இந்த பரிசுத்தவான்களை என்ன பண்ணுதான்? ஆளுகை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்ப நாம எஜமானோட உடன்படிக்கை பண்ணினா மாத்திரம். ஒருவேளை நான் கான்செக்ரேஷனே எடுக்கல அப்படின்னா இப்போ நம்ம என்ன எதுக்குள்ள வரமாட்டோம் அப்படின்னா இந்த பாவமும் மரணத்துலேருந்து விடுவிக்கிற விஷயத்துக்குள்ள வரமாட்டோம். நித்திய ஜீவனுங்கிற ஒரு விஷயத்துக்கு நமக்கு சாய்ஸே இல்லை. எப்படிதான் இருப்போம்? கையில் பைபிள் வேணா இருக்கலாம், ஆனால் தன்னைத்தானே உடன்படிக்கை பண்ணி கொண்டு கான்செக்ரேட் பண்ணலை அப்படின்னா அவங்க எதுக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஜமானுக்கு கீழே வரமாட்டாங்க, வேற ஒரு எஜமானுக்கு கீழே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கிளியராக பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த யாத்ராகமத்திலே வந்து அந்த வசனம் ரொம்ப கிளியராக நமக்கு போட்டிருக்கும். 6 வருஷம் எஜமானோட தங்கும் பொழுது அவருக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது அங்கே அந்த ஒரு அடிமைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி கவனிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஒய்ஃபோட வந்தால் என்ன பண்ணலாம்? ஒய்ஃபோட இருக்கலாம். ஒய்ஃபை ஒரு வேளை கூட்டிகிட்டு வரல அப்படின்னா தனியாகவே போகலாம். ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னா ஒய்ஃபோட ரிட்டர்ன் போகலாம். ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் மேரேஜ் நடந்தது அப்படின்னா அவர் என்ன பண்ண முடியாது? ரிட்டர்ன் போகும்போது ஒய்ஃபை கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி ஒரு வேளை போகணும் அப்படின்னா அவர் என்ன தான் பண்ணணும்? ஒய்ஃபையும் குழந்தையும் அந்த இடத்துல விட்டுட்டு தான் போகணும், தியாகம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போது இந்த சபை ஜனங்களை வந்து கிறிஸ்து அவருடைய ஈடுபலினால மீட்டு கொண்டுட்டார் இல்லைங்களா? மீட்டு கொண்டதுக்கப்புறம் சபை ஜனங்கள் எப்படி அடிமை யாருக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னா நம்முடைய இரட்சகருக்கு அடிமையாக போயிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் ஆசீர்வாதமான சூழ்நிலைகளை தராரா? ஒன்ஸ் அடிமையாக வந்துட்டோம்னாலே நமக்கு என்ன கொடுக்குறாரு? ஈடுபலினால் நம்மளை மீட்டு கொண்டார் இல்லைங்களா? நம்முடைய எஜமான் வந்து அப்படி அடிமையாக வந்ததுக்கப்புறம் அந்த அடிமைக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உபாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு? அடிமையாக வந்துட்டாலே ரிட்டர்ன் போகிறோன்னு முடிவு பண்ணால் கூட என்ன கொடுக்குறாரு? ஆக்சுவலி அந்த இடத்துல பிளஸ்ஸிங்ஸை கொடுத்து தான் அனுப்புகிறார் இல்லைங்களா? என்ன நமக்கு ஒரு சில விதமான ஒரு ஆசீர்வாதங்களை நமக்கு தேவன் தரார். அடிமைன்னு வந்துட்டோம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? நமக்குன்னு பிளஸ்ஸிங்காக கொடுக்கப்பட்டிருக்கு. உபாகமத்தில் சொன்ன போல
அப்போ என்னென்ன blessing கொடுக்கப்பட்டது அப்படின்னா, முதலாவது blessing யோவான் 17:17. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஒருவேளை அடிமையா வந்து எஜமானோட உடன்படிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், எஜமான் என்ன மாதிரியான ஒரு ஆசீர்வாதங்கள் கொடுக்குறார் அப்படின்னா, உண்மையான சத்தியத்தை ஓபன் பண்ணி கொடுக்குறார் கிளியரா. நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, கான்சக்ரேஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஆனா உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் தேவன் இன்னும் அதிகப்படியான சத்தியங்களை என்ன பண்ணுவார், நாளுக்கு நாளே நமக்கு ரிவீல் பண்ணிட்டே இருப்பார் இல்லைங்களா. அப்படியே விட்டுருவாரா, சத்தியத்தை கொடுத்துட்டேன், கான்சக்ரேஷன் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படியே ரொம்ப காமா, அதுக்கப்புறம் எதுவும் லேர்னிங்ஸே இல்லாமல் இருக்குமா அப்படின்னா, அநேகருக்கு மறைக்கப்பட்ட உண்மையான சத்தியங்களை யாருக்கு வெளிப்படுத்துறார் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துறார். ஏன் அந்த காலிங், அந்த மாதிரி ஒரு ஹை காலிங், அவருடைய திட்டமே தெரியாம அவங்க ஓட முடியுமா அப்படின்னா, திட்டம் என்னங்கிறத சொல்லி கொடுக்குறார். அந்த திட்டத்துக்கு உண்டான பிளெஸிங்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அது மட்டுமா கொடுக்குறார், வேற என்ன கொடுக்குறார்? ஒருவேளை பா நான் இது மாதிரி எஜமான கீழே அடிமையாக்கிறேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் வாலண்டியரா அப்படின்னா, அடுத்த விஷயங்கள் கொடுக்குறார். யோவான் 16:13. யோவான் 16ஆம் இரண்டாவது பிளெஸிங் இது. 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ அவருடைய சத்தியத்தை அதிகமா நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அடிமைன்னு சொல்லி ஒப்புக்கொண்டுட்டோம் எஜமான்ட்ட, சத்தியத்தை கொடுக்குறாரு, சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது இன்னும் என்ன பண்றாரு, நாளுக்கு நாள் அந்த அடிமையினுடைய பிஹேவியரை பொறுத்து என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட்டை கொடுக்குறார். தேவ ஞானத்தை புரிஞ்சுக்கணும்னா தேவ வல்லமை வேணும் இல்லைங்களா. சுயத்தில் நம்மளாலே புரிஞ்சுக்க முடியுமா தேவனுடைய திட்டங்களை? முடியாது. அதை இன்னும் நம்ம அதிகமாக புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அடிமையினுடைய பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறார். சும்மா கொடுப்பாரா? ஒரு அடிமை வேலையே செய்யலை, எஜமா வச்சுப்பாரா கூட? என்ன பண்ணுவார்? ஒருவேளை நம்ம இருக்கோம், நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு மெய்டு வந்து நம்ம ஹையர் பண்ணுறோம், வேலைக்காரங்க வச்சுக்கிறோம் நம்ம வீட்டுக்கு. வரவங்க வேலையே செய்யலைன்னா என்ன பண்ணுவோம்? மேற்கொண்டு போனஸ் கொடுத்து கூட வச்சுப்போமா? என்ன பண்ணுவோம்? எப்படியாவது கொடுக்குற காசை விட அதிகமாக 2 பாத்திரமாவது தேக்க வச்சிடணும், க்ளீன் பண்ண வச்சிடணும். அழுக்கா இருக்கு அப்படின்னா திரும்ப திரும்ப அவங்களுக்கு அந்த வேலையை ரிப்பீட் பண்ண சொல்லுவோம் இல்லைங்களா. விட்டுருவோமா? ஒருவேளை பாத்திரத்தை வந்து அழுக்க கழுவி வச்சுட்டு போறாங்க நம்ம வீட்டுக்கு வர மெய்டு, என்ன பண்ணுவோம்? நம்மளே கழுவுவோமா? கோல்டன் ரூலு இல்லை பரவாயில்ல நான் கழுவுறேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலி கொடுக்குற காசுக்கு நல்லா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? அடுத்த டைம் அவங்கள கூப்பிட்டு சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் கழுவி இருக்கிறது நல்லா இல்லை, நான் என்ன பண்ணுங்க, நீட்டாக கழுவுங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. அப்போ ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கும் பொழுது ரொம்ப கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்த எஜமான் எதிர்பார்ப்பார். அந்த அடிமை என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பார். அப்போ ஹோலி ஸ்பிரிட்டை எதுக்கு கொடுக்குறார்? நரகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம், ஆத்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், திருத்துவம்னா என்ன, அப்பானா யாரு, பையனா யாரு, பரிசுத்தாவினுடைய வல்லமைனா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறார் நமக்கு. சத்தியங்களை கொடுத்துட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது ஒரு பிளெஸிங். இந்த பரிசுத்தாவியை கொடுத்து நம்மளை கைட் பண்ணி அவருக்காக நம்ம ஓடுறதுக்கு நமக்கு ஒரு சாய்ஸ் தராருல்ல, அது ஒரு கிரேஸ், அது பியூர்லி ஒரு பிளெஸிங்னு சொல்லி பார்க்குறோம். மூணாவதா ஒரு பிளெஸிங் இருக்கு, அதையும் வாசிச்சிடலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இங்க இந்த ரட்சிப்பின் வஸ்திரங்கள் அப்படின்னு வரும்போது வஸ்திரம் அப்படின்னு வரல, வஸ்திரங்களை அப்படின்னு வந்திருக்கு. ப்ளூரல்ல சொல்லியிருக்காரு, ரட்சிப்பின் வஸ்திரங்களை கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனா நீதியின் சால்வை அப்படின்னு வரும்போது எப்படி சொல்லியிருக்காரு? சால்வைகளை அப்படின்னு இருக்கானா சால்வைன்னு தான் இருக்கு. அப்ப இதை அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மணவாளன் ஆபரங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதுக்கும் ஒப்பாக அவர் என்ன பண்றாரு? வஸ்திரங்களை கொடுக்குறாரு, நீதியின் சால்வையை தராரு. அப்படின்னா ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒருத்தருக்கா, ஒரு சாரா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ ஒட்டுமொத்த பேருக்குமே என்ன கிடைக்குது அப்படின்னா ரட்சிப்பின் வஸ்திரங்கள் கிடைக்குது. யாரெல்லாம் என் குமாரனை விசுவாசிக்கிறீங்க உங்களுக்குலாம் என்ன? ரட்சிப்பின் வஸ்திரம். ஆனா
நீதியின் சால்வை அப்படிங்கிற விஷயம் சிங்குலர், எல்லாருக்கும் இல்லை. என்னுடைய குமாரனுக்கு யார் மனவாட்டியா ஆகுறாங்களோ, யாருக்கு அதுக்கு தகுதி இருக்கோ, ரைட்ஸ் இருக்கோ, அவங்களுக்கு மட்டும்தான் நீதியின் சால்வை. எப்படி நீதியின் சால்வை? நீதியின் சால்வை எதுக்கு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நமக்கு எதுக்கு நீதியின் சால்வை தேவை? நம்ம ஒருவேளை மனவாட்டி வகுப்பாரா ஓடுறோம் அப்படின்னா எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா, தேவன்கிட்ட நம்ம பேசணும், தேவன்கிட்ட நம்ம ஏதாவது கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா நம்ம பண்ற கோரிக்கை தேவனுக்கு போகுமா? போகுமா? கான்சக்ரேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் போகும் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டில் என்னோட கொஸ்டின் அதுதான், போகுமா? ஏன்? சிம்பிளான விஷயம், நீதியின் சால்வை இல்லை அப்படின்னா நம்ம பேசுறதே யாரு கேட்காது, பிதாக்கு கேட்காது. ஏன் கேட்காது? நம்ம அந்த சார்ட் ஆஃப் த ஏஜஸ் கூட போன வாரம் பேசிக்ல பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம எந்த பிளேன்ல இருக்கோம்? 6 ஸ்டேஜ்ல இருக்கோம். முதல்ல பாவிகள்ன்ற நிலைமையில இருக்கோம். பிதா எந்த பொசிஷன்ல இருக்காரு? எந்த லைன்ல இருக்காரு? கே லைன்ல இருக்காரு இல்லைங்களா? கேக்குமா அப்படின்னா ரொம்ப தூரம், சார்ட்ல வேணா அதை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பாவிக்கும் அந்த பிதா இருக்கிற ஸ்டேஜுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ். கேக்குமா? கேட்காது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு ஹோலியான ஒரு ஆள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், ஹோலியான பர்சன் சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம பாவிகள் அப்படின்னா வசனமே இருக்கு, பாவியோடைய ஜெபத்தை யார் கேட்கறது இல்லை? பிதா கேட்கறது இல்லை. அப்ப தேவன் கேட்கணும் அப்படின்னா அந்த சார்ட்ல நம்ம எந்த பிளேன்ல இருக்கணும்? என் பிளேன்ல இருக்கணும். இருந்தாதான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பேசுறதே அப்பாவுக்கு கேட்கும். அப்ப நம்ம அந்த ரேஞ்சில் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவர் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம்கிட்ட பேசணும் அப்படின்னா பேசிட முடியுமா என்னால்? அதுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, அதுக்குன்னு சில அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. அப்படியே எடுக்க முயற்சி பண்ணாலும் யாரு தான் சிஎம் பார்க்க முடியும்? அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லைங்களா? எல்லாருமே டைரக்டா போய் பார்த்துட முடியுமா? இல்லை இல்லையா? ஒருவேளை எனக்கு ஏதோ ஒரு கோரிக்கையே இருக்கு அப்படின்னா நான் டைரக்டா சிஎம்கிட்ட போய் அந்த கோரிக்கையை கேட்க முடியுமானா அதுக்குன்னு சில ஹைராக்கிஸ் வச்சிருக்காங்க உலக பிரகாரமான அரசாட்சியிலேயே இல்லைங்களா? அப்ப நான் தேவன்கிட்ட பேசணும் அப்படின்னா டைரக்டா பேசிட முடியுமானா சாய்ஸ் தரர். ஆனா எப்படி இருக்கணும்? நீ அந்த அந்த பொசிஷன்ல இருக்கணும், கரெக்டா நீதிமானா இருக்கணும். அதுக்கு தான் நமக்கு எது தேவைப்படுது அப்படின்னா அவர் நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம தெரியவே மாட்டோம், ஆனா அவருடைய குமாரன் தெரிவார் இல்லைங்களா? ஏன்? அவர் செலுத்தின ஈடுபலி, அந்த ஈடுபலியின் மூலமாக நமக்கு ஒரு மீட்பு. அவர் அந்த நீதியின் சால்வையை நம்ம மேல போத்தும் பொழுது நம்ம இப்ப எப்படி தெரியுவோம்? கிறிஸ்து மூலமாக தெரியும் அவருக்கு இல்லைங்களா? அப்பயுமே 2 சாய்ஸ் இருக்கு. என்னன்னா, சத்தியம் கிடைத்த பிறகு உடன்படிக்கை செய்ய அந்த வகுப்பார் வந்து அவங்க முயற்சி பண்ணாலுமே என்ன தெரியாது அப்படின்னா தேவனுக்கு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா நம்ம பாவிகளா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா தெரியாது. என்னதான் உடன்படிக்கை பண்ணிட்டு நம்ம பாவிகள்ன்ற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாலுமே தேவனால நம்ம ரீச் அவுட் பண்ண முடியாது. இப்ப 2 விஷயம் தான் இருக்கு. ஒன்று நம்ம நீதிமான் ஆகணும், இல்லைன்னா அவர் ஒரு ஸ்டெப் இறங்கி வரணும். அப்ப நம்ம நீதிமான் ஆயிட்டோமா? இப்ப எல்லாருமே உடன்படிக்கை தான் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆனா நம்ம பேசுறது தேவனுக்கு தெரியணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம நீதிமான் ஆகணும், இல்லை தேவன் இறங்கி வரணும். பிதா இறங்கி வரார் அந்த விஷயத்துல கூட. எப்படி இறங்கி வரார்? அப்பதான் அவருடைய ஒரே பேரான குமாரனை வந்து நமக்கு கொடுத்து ஈடுபலி கொடுத்து ஒரு நீதியின் சால்வை கொடுத்து நீ என்ன பண்ணு, இதை போட்டுக்கோ, இதை போட்டுக்கிட்டேன்னா என்ன பண்ணிடலாம், என்கிட்ட பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு சாய்ஸே நமக்கு யாரு தான் கொடுக்குறா அப்படின்னா பிதா கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம பேசினா யாருக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த குமாரனுடைய அந்த நீதியை வந்து சால்வையா போத்திக்கும் பொழுது நம்முடைய பாவங்களே அது மூடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த நீதியின் சால்வை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாலே அதுவே ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடிமைக்கு எவ்வளோ பிளெஸிங்ஸ் பார்த்தீங்களா? 3 பிளெஸிங்ஸ் பார்த்துட்டோம் இது வரைக்கும். 4வதாக ஒரு பிளெஸிங் இருக்கு, அதையும் வாசிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள். 1 கொரிந்தியர் அதிகாரம் 8 வசனங்கள் 6 மற்றும் 7. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்றும் நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை பொசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதனால் அசுசிப்படுகிறது. வசனம் எவ்வளோ கிளியரா இருக்கு பார்த்தீங்களா? ஆனால் இன்னுமே உலக மக்கள் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா யாரு அப்பா யாரு பையன்னு
தெரிஞ்சுக்கிறது இல்லை. இவ்வளோ கிளியரான வசனம் கொடுத்த வசனம் எப்படி இருக்கு? பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, ஒரே தேவன், அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. 2 பேரும் ஒன்று அப்படின்னு போட்டிருக்கா. வசனம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஆனாலும் சில பேர் என்ன புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னா, அந்த திருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆனால் அதுக்கு ரீசன் சொல்றார். இந்த அறிவு எல்லார்கிட்டையும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி, இல்லைங்களா, ஒரு கல்லையோ ஒரு மண்ணையோ என்ன பண்றது கடவுள்னு எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசூசிப்படுகிறது. அப்ப என்ன ஒரு பிளெஸிங் இந்த இடத்துல நமக்கு அப்படின்னா, அவரை அறிகிற அறிவு. இது ஒரு 4th பிளெஸிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பவுல் ரொம்ப கிளியரா எழுதுறார். இந்த ட்ரூத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த அறிவு இல்லை, சிலருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, சிலருக்கு மட்டும்தான் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப என்னென்ன பிளெஸிங்ஸ் இந்த அடிமைங்கிறவங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை கொடுக்குறார், பரிசுத்த ஆவியை கொடுக்குறார், நீதியின் சால்வையை கொடுக்குறார் நமக்கு. அதே நேரத்தில் வேற என்ன கொடுக்குறார்? அவரை அறியக்கூடிய அறிவு. அந்த அறிவு நமக்கு கிடைக்கும் பொழுது என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, அவருடைய ஒட்டு மொத்த திட்டத்தையும் நமக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இவ்வளோ பிளெஸிங்கையும் பண்ணிட்டு என்ன கேட்குறார் கான்சக்ரேஷனுக்கு அப்புறம்? இப்போ கூட நீ என்னை விட்டு போகணுன்னா நீ என்ன பண்ணு? போகலாம். எஜமான் ஹோல்ட் பண்ண முடியுமா அடிமையை அப்படின்னா, அடிமை ஒருவேளை இதெல்லாம் வாங்கிட்டு ரசிச்சுட்டு இவ்வளோ பிளெஸிங்ஸையும் வாங்கிட்டு ஒருவேளை அடிமை வந்து என்ன முடிவு பண்ணுறாரு ஃபைனலாக அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், 6 வருஷம் முடிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணுறேன், கிளம்புறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணார்னா, எஜமான் தடுக்கிறாரா? எப்பா இவ்வளோ ஆசீர்வாதம் வாங்கினியே என்கிட்ட, இப்போ போய் போறியே 6 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு கேட்குறாரா அப்படின்னா இல்லை. இவ்வளோ ஆசீர்வாதமும் கொடுத்துட்டேன், நீ இப்பயும் என்ன பண்ணு, போகணும்னா போய்க்கோ. ஆனால் ஒருவேளை ஏன் கூட இருக்கணும்னு நீ விருப்பப்பட்ட அப்படின்னா, நமக்கு சொல்கிற வசனம் அதான், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஒருவேளை நம்ம அடிமையாக இருக்கணும் எஜமானுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அடிமை தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ ப்ராமிஸ் பண்ணிட்டு கிறிஸ்து போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். யாராவது அடிமைக்கு சாய்ஸ் கொடுப்பாங்களா முடிவு எடுக்கிறதுக்கு? நம்மக்கிட்ட ஒரு வேலைக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜராக இருக்கோம், இல்லை நமக்கு கீழே ஏதோ ஒரு சபார்டினேட்ஸ் இருக்காங்க. அவங்க எப்போ லீவு கேட்டாலும் நம்ம கொடுத்துருவோமா? எல்லா டைமுமே பிளான்டு லீவ் ஓகே. சடனாக லீவ் நிறைய எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்போ தான் அந்த லீவ் எடுக்கணுங்கிறதே யார் தான் முடிவு பண்ணுவா அப்படின்னா, அந்த லைன் மேனேஜர் தான் முடிவு பண்ணுவார், இல்லைங்களா? எனக்கு என்னென்னு எடுக்க முடியுமா? லீவ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா நம்ம எல்லா நாளுமே? இல்லை. நீ எடுக்கக்கூடிய அந்த லீவுக்கு உனக்கு பே வரணுமா வரக்கூடாதா, நீ அதை எடுக்கலாமா கூடாதாங்கிறத முடிவு பண்ணுறதே யாரு? எஜமா, இல்லைங்களா? நம்ம எஜமா தான் முடிவு பண்ணணும். ஆனால் நமக்கு எப்படி இருக்கு விஷயம்? சாய்ஸ் தராரு. நீ எப்போ லீவ் எடுக்கணுமோ நீ என்ன பண்ணிக்க, லீவ் எடுத்துக்க. உனக்கு எல்லா பிளெஸிங்கையும் நான் கொடுத்துட்டேன், அறிவு கொடுத்துட்டேன், சால்வை கொடுத்துட்டேன், ஹோலி ஸ்பிரிட் கொடுத்துட்டேன், சத்தியத்தை கொடுத்துட்டேன் கையிலேயே. இப்பயும் நீ இதை விட்டு போகணும்னு நீ நினைக்கிறேன்னா என்ன பண்ணிக்கோ, போய்க்கோ, உன்கிட்ட இருக்கு முடிவு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை தப்பி தவறி இந்த 4 பிளெஸிங்கையும் வாங்கின அந்த அடிமை என்ன சாய்ஸ் எடுக்கிறாரு இப்போ லைஃப்பில்? எனக்கு என்ன இல்லை எஜமா, உங்களை விட்டு போக மனசு இல்லை எஜமா அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாரு கிளியரா? கூட வச்சுக்க மாட்டேன்னு துரத்தி விடுறாரா? எஜமா கூடயே இருக்கணும்னு அடிமை முடிவு பண்ணிட்டா எஜமா என்ன பண்றாரு? இங்கே தான் பாயிண்ட் வரணும். எஜமா உடனே என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா, ஓகேப்பா வா எனக்கு அடிமையா வந்துரு அப்படின்னு சொல்றது இல்லை. நல்லா யோசிச்சுக்க, இவ்வளோ விஷயங்களை உனக்கு நான் கொடுத்துருக்கேன், இனியும் கொடுப்பேன். ஒருவேளை நீ இனிமே என்னை விட்டு போக உனக்கு மனசு இல்லை அப்படின்னா எங்க கூட்டிட்டு போறாரு டைரக்டா அவரை? வாசிச்சிடலாம் அந்த வசனத்தையே. யாத்ராகமம் அதிகாரம் 21 வசனம் 5. அந்த வேலைக்காரன் என் எஜமானனையும் என் பெண்ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் வாசிச்சிடலாம். அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி
அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். ஒருவேளை விடுதலை பெற்று போக அந்த அடிமைக்கு மனசு இல்லை அப்படின்னா அந்த அடிமையை எஜமான் பார்த்துப்பாரா மாட்டாரா? கண்டிப்பா பார்த்துப்பார். உன்னுடைய அடிப்படை தேவைகள் என்னென்னவோ அவ்வளோத்தையும் யாரு பூர்த்தி பண்ண போறாரு? எஜமான் பூர்த்தி பண்ண போறாரு இல்லைங்களா? அப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல எஜமா, உங்களுக்காக ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேன், உங்களை விட்டு போக எனக்கு என்ன இல்லை, மனசே இல்லை எஜமா அப்படின்னு சொன்னும் போது அடிமை ஸ்டே பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நியாயாதிபதி கிட்ட கூட்டிட்டு போறார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? யார் இந்த நியாயாதிபதி? பிதாவாகிய தேவன் இல்லைங்களா? அவர் தான் நியாயாதிபதியா? எஜமானை விட பெரியவரா அப்படின்னா ஆமா, அவர் தான் பெரியவர். அவர் எல்லா கிரியேஷன்ஸையும் படைச்சவர் இல்லைங்களா? பிதாவாகிய தேவன். அடிமை ஒருவேளை ஸ்டே பண்ணணும்னு நினைச்சா அந்த நியாயாதிபதி கிட்ட கூப்பிட்டு போறார். என் கூட இருக்கணுமா? நீ என்ன பண்ணு, யார்கிட்ட வா, எங்க அப்பா கிட்ட வா அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டிட்டு போறார். கையை பிடிச்சி கூட்டிட்டு போறார் இந்த எஜமா. என் கிட்ட மட்டும் நீ இரு, யார்கிட்ட கூட்டிட்டு போயிடுறேன் உன்னை, அப்பாட்ட கூட்டிட்டு போயிடுறேன்னு. நம்ம ஒருவேளை அடிமையா இருக்கோம் அப்படின்னா நம்ம எஜமானு கூட இருக்கணும்னு நினைப்போமா, இல்லை விட்டு போகணும்னு நினைப்போமா? ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டே வந்திருக்கோம், இல்லை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், வாட் எவர் இட் மேபி, பிளஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தான். ரொம்ப சிம்பிள், அழைப்பு ஒன்றே ஒன்று தான். நீ மட்டும் என் கூட இருப்பா, உன்னை யார்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறேன், அப்பாட்டே டைரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுறேன். இல்லைனா போக முடியுமா? நியாயாதிபதி ஒரு அடிமையாக இருக்கும் அப்படின்னா அந்த அடிமை அந்த எஜமானை தாண்டி எதுவுமே செய்ய முடியாது. அந்த எஜமான் எடுக்கிற முடிவு தான் அந்த அடிமைத்தனத்தில். ஆனால் அந்த எஜமான் என்ன சொல்கிறாரு, ரொம்ப கிரேஷியஸா, நீ என் கூட மட்டும் ஒருவேளை வரேன்னு நீ வில்லிங்காக இருக்க அப்படின்னா உன்னை எடுத்தோடனே அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறார். வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஒருவேளை அந்த அடிமையே எஜமான பைபாஸ் பண்ணிட்டு நீங்க என்ன எனக்கு எஜமானா இருக்கிறது, நான் டைரக்டே பெரிய எஜமான்ட்டே போய்க்கிறேன் அப்படின்னு போக முடியுமா? நம்ம பண்ணுவோம் இல்லையா? சில நேரம் நம்ம மேனேஜர் நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா மேனேஜரோட பாஸ்க்கே வந்து மெயில் போடுவோம் இல்லைங்களா? யாரை ஸ்கிப் பண்ணிட்டு, ஸ்கிப் லெவல் ரிப்போர்ட்டிங்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆஃபீஸஸில் ஒருவேளை நான் ரிப்போர்ட் யாருக்கு பண்ணுறேனோ அவங்களுக்கும் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா ஸ்கிப் லெவல் எஸ்கலேஷன் சொல்லுவாங்க. அடுத்த லெவல் என் பாஸை தாண்டி மேலே போயிடுறது. அப்போ போகும்போது என்ன ஆகும், அவர் என்ன பண்ணுவார், சில நேரம் சில பாஸஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஓகேப்பா நியாயமாக இருக்கான்னு. ஆனால் இங்கே இந்த மாதிரி போக முடியுமா? அதுக்கெல்லாம் சாய்ஸ் இருக்கா அப்படின்னா நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க, என்ன உனக்கு கொடுத்தாலும் நீ யார் முதல்ல? அடிமை. யாருக்கு அடிமை? எனக்கு அடிமை நீ. அதான் அவர் சொல்றாரு கிளியரா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன், என்னை தாண்டி நீ யார்கிட்ட போக முடியாது, இந்த எஜமான தாண்டி நியாயாதிபதி கிட்ட நீ போகவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணிரு, சரண்டர் பண்றியா? உன்னை என் கூட வந்துரு, நான் கூட்டிட்டு போறேன் உன்னை. யார்கிட்ட? நியாயாதிபதி கிட்ட அப்படின்னு சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி எல்லாம் கூட போனதுக்கு அப்புறம் வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு, இதையும் வாசிச்சிடலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோடே சேர்த்து குத்துவாயாக. கதவோட சேர்த்து என்ன பண்ணு, காதை ஒரே குத்தா குத்திரு அப்படின்னு சொல்லி பிரமாணம் சொல்லுது. எதுக்காக, என்னதுக்காக இந்த ஒரு பிளஸிங் அப்படின்னா, எஜமா கூட இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா சொன்னதுக்கு என்ன கிடைக்கிது பலனா? காதுல ஒரு கம்பியினாலே குத்து. இப்ப சொல்லுங்க, குத்து வாங்கலாமா வேணாமா? எஜமா யாருன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாம் உடனே ஓகே ஓகேன்னு வைங்க. முதல்ல என்ன கேட்டேன், அடிமையாக இருக்கிறது ஈஸியாக கஷ்டமானு கேட்டேன். கம்பியிலலாம் குத்து வாங்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன சொன்னீங்க, எதுக்கு இந்த கம்பி குத்து நமக்கு வேணாம் அப்படின்னீங்க இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இது எதை குறிக்குது அப்படின்னா, இவர் எஜமானுக்கு மரண பரியந்தம் அடிமை அப்படிங்கிறத எது அடையாளப்படுத்துது அப்படின்னா, காதுல விழுந்த அந்த ஒரு ஓட்டை வந்து அடையாளப்படுத்துது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ எப்போ நம்ம பேப்டிசம் எடுத்து சிம்பிளைஸ் பண்ணி காட்டுறோம் நம்முடைய ஓட்டத்தை, அந்த டைம்ல நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காதுல ஒரு ஹோல் நமக்கு குத்தப்படுது. உலக ஜனங்களுக்கு புரியுமா ஏன் இவன் காதுல ஓட்டை இருக்கு அப்படின்னு? புரியாது. ஆனா ஒருவேளை தேவ தூதர்களுடைய ஸ்தானத்துல இருந்து பார்த்தா கூட என்ன தெரியும், இவர் என்ன பண்ணிட்டார், அவருடைய லைஃபை தேவனுக்கு என்று கான்செக்ரேட் பண்ணிட்டார் இல்லைங்களா? நியாயாதிபதிக்கும் எஜமானுக்கும் கீழ்பட்டவர் அடிமை அப்படிங்கறத எது குறிக்குது அப்படின்னா, அந்த அடிமை தன்னை சரண்டர் பண்ணும் பொழுது
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஓ இவங்க எஜமானோட உடன்படிக்கை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் எப்பதான் தெரிய வரும் மற்றவங்களுக்கு அப்படின்னா, அந்த காதுல ஓட்டை விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இது உலக ஜனங்களுக்கு புரியுமா? கூடயே இருப்பாங்க, எதுக்கு நம்ம காதுல குத்து விழுதுன்னே அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? எப்படி பேசுவாங்க நம்மள, எப்படி இருக்காங்க பாருங்க இந்த காலத்துல போயிட்டு அப்படின்வாங்க இல்லைங்களா? ஆனா நமக்கு தெரியும் நம்ம காதுல எதுக்காக அந்த ஓட்டை விழுந்திருக்குன்னு இல்லைங்களா? ஏன்? நம்ம வாலண்டியரா நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்றோம். வாசிக்கலாம் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் வசனம் 5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். நீ மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு எஜமான கீழே வரணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னா, காதுல உனக்கு ஒரு ஓட்டை விழுது இல்லையா? அப்படி அந்த ஓட்டை விழும்போது இந்த வார்த்தை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னா, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை, பரிசுத்தவான்களைன்னு சொல்லல, என்னோட பரிசுத்தவான்களை என்ன பண்ணுங்க, என் இடத்துல கூட்டுங்கன்னு. எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் இது! அவரே நம்மளை சொந்தம் கொண்டாடுற ஒரு விஷயம் இல்லைங்களா? யார் அவங்க? என்னோட அடிமை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ப்ரிவிலேஜா இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம தான் யோசிக்கணும். அப்போ குமாரன் கிட்ட அவர்கிட்டையும் பிதா கிட்டையும் நம்ம அடிமையா போகணுமா போகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அப்போ பிதாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது இது என்ன நமக்கு பெரிய ப்ரிவிலேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு நமக்கு நிறைய இடத்துல. தேவன் கிறிஸ்து அதுக்கு அப்புறம் தான் சபை வகுப்பார் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது தேவன் எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டத்திற்கு சொந்தக்காரர். வாசிக்கலாம் சங்கீதம் 147 4 மற்றும் 5 வசனங்கள். சங்கீதம் அதிகாரம் 147 வசனங்கள் 4 மற்றும் 5. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமையை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசய கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ரொம்ப சிம்பிள். அவரோட பிளானு, அவருடைய மைண்டு, அவருடைய அந்த வல்லமையை குறித்து நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அவ்வளோ ஈஸியாக கெஸ் பண்ண முடியாது. அதை பற்றி என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கலாம் நாளுக்கு நாள். யோபுடைய புஸ்தகத்தில் கூட வசனம் வரும் இல்லைங்களா? வாசிக்கலாம். யோபு 38 31 32. யோபு அதிகாரம் 38 வசனங்கள் 31 மற்றும் 32. அருமையின் நட்சத்திரத்தின் சுகிர்த்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ, அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? யார்கிட்ட கேட்கிறார் இந்த விஷயத்தெல்லாம்? யோபுட்ட கேட்கிறார் இல்லைங்களா தேவன். வாசிக்கலாம் மேற்கொண்டு. ராசிகளை அதனதின் காலத்திலே வர பண்ணுவாயோ, துருப சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ? இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு யோபு? நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய வாயை நான் பொத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன புரியல, உங்களுடைய பிளானு, உங்களுடைய திட்டம் இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களா இருக்கு அப்படின்னு. இதை பார்க்கும் பொழுது அந்த அருமை நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு 7 ஸ்டார்ஸ் பார்க்கலாம். நம்ம ஒரு நேர்கோட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த மிருக சீரிஷத்தின் கட்டுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தேன் கூடு மாதிரி, ஒரு கிளஸ்டர் மாதிரி இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் அந்த துருவ நட்சத்திரம் பற்றி பார்க்கும் பொழுது அது ஸ்டார்கள்லேயே 4வது மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னு வேற சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அது ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார்னு வச்சுக்கலாம் நம்ம. அப்போ இவ்வளோ விஷயங்களை படைக்கிறார். அந்த துருவ நட்சத்திரம் சுற்றுற ஸ்பீடு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஸ்பீடு ஸ்டாப் ஆச்சுனாலே எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் நடக்குமா இந்த கேலக்சியில், இந்த மில்கிவே கேலக்சியில் இல்லைங்களா? நம்ம ஒரு பால்வெளி மண்டலத்தில் நம்ம ஒரு கோளில் இருக்கக்கூடிய நமக்கு நம்ம எப்படி இருக்கோம்? ஆக்சுவலி அவருடைய பிளான்ல இந்த பூமியே எப்படி தான் அப்படின்னா ஒரு தூசி தான் இல்லைங்களா? வாசிக்கலாம் சங்கீதம் 145 3. சங்கீதம் அதிகாரம் 145 அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. சான்ஸே இல்லை உண்மையிலுமே. ஒருவேளை நம்ம சர்ச் கிளாஸாக போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, அப்பயுமே நமக்கு லேர்னிங்ஸ் இருக்கும். எதை பற்றி? தேவனை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயத்துல மட்டும். ஏன்? நமக்கு கீழே எல்லாமே இருக்கும், நமக்கு எல்லா திட்டமும் தெரியும். ஆனால் தேவனை திரும்பி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை நம்ம மகிமையை அடைஞ்சிட்டா கூட நமக்கு என்ன ஒரு கியூரியாசிட்டி எப்போதுமே இருக்கும்? பிதாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லைங்களா? இப்போ எப்படி நம்ம நிறைய பாடங்கள் கற்றுட்டே வரோம், அது மாதிரி அவரோட கூட இருக்கும் போதே, அவரை பார்க்கும் பொழுதே நம்ம என்ன கற்றுப்போம்? சில விஷயங்கள், இன்னும் நமக்கு தெரியாத சில விஷயங்கள், அவரை பற்றின ஒரு ஞானங்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏசியால கூட சொல்லுவார்,
எல்லாத்தையும் படைச்சதே அவரு தான். அவர்கிட்ட யாருமே என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டேயே நெருங்க முடியாது. வாசிக்கலாம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 வசனங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 மற்றும் 26. இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? யாரோட கம்பேர் பண்ணுவோம் பிதாவை? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. ரொம்ப சிம்பிள். அவருடைய அந்த ஒரு மெஜஸ்டிக், அவருடைய அந்த ஒரு பிரில்லியன்ஸ், அவருடைய அந்த ஒரு நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அவருடைய அந்த ஒரு ஞானம். ஸோ அதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவரை பற்றி வசனம் இவ்வளோ போட்டிருக்கு இல்லைங்களா. ஆனால் இது மாதிரி நம்மளை பற்றி ஏதாவது வசனம் போட்டிருக்கா பிரதர் பைபிளில்? தேவன் பற்றி இவ்வளோ எக்ஸாகரேட் பண்ணுறீங்களே அப்படின்னா, எக்ஸாகரேஷன் இல்லை, உண்மை அதுதான். ஆனால் நம்மளை பற்றியும் சில வசனங்கள் போட்டிருக்கு, நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:26 மற்றும் 29 வசனங்கள். 1 கொரிந்தியர் அதிகாரம் 1 வசனங்கள் 26 முதல் 29 வரை. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்மளை பத்தி போட்டிருக்க நல்ல வசனம் இல்லைங்களா? யார் நம்மெல்லாம்? என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம்? தேவனுக்கு புகழ்ச்சியா வசனங்கள் எடுத்து அவரை பத்தி, அவருடைய வல்லமை பத்தி சொல்லும் பொழுது நம்மளை பெருமைப்படுத்துறதுக்கும் ஏதாவது ஒரு 2 வசனம் எடுத்து ஸ்லைட்ல போட்டிருப்பாரு போல அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, நமக்கு பெருமையா நம்மளை பத்தி சொல்லக்கூடிய வசனம் தான் இது இல்லைங்களா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமான பைத்தியம் யாரு? நம்ம எல்லாருமே இல்லைங்களா? அண்ட் ரொம்ப கிளியரா இன்னொரு விஷயம் சொல்லிடுறாரு, ரொம்பலாம் திங்க் பண்ணாத உன்னை பத்தி, நீ ஏதோ உனக்கு ஏதோ தெரிஞ்சிட்ட மாதிரி. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஒருவேளை இந்த சத்தியத்தை அம்பானி கொடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஒரு எலான் மஸ்க்கு கொடுத்திருந்தா சரி, மறைந்த முன்னாள் ஞானவான், நம்ம உலகத்தில் நம்ம இந்தியாவில் ரொம்ப பெரிதும் போற்றக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் இருக்காரு. அவருக்கு ஒரு வேளை இந்த ட்ரூத் கொடுத்தாரா அவங்களுக்குலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு மறைச்சிட்டார், அநேகம் பேருக்கு மறைச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? கடைசியில் யாருமே என்ன சொல்லிடக்கூடாது, என்னோட ஞானத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் நான் யார் சூஸ் பண்ணியிருக்கேன்? பைத்தியமானவங்களை சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம யார்? அப்போ இந்த திட்டம்லாம் கிடச்சிருச்சு, இந்த ஒரு பிளெஸிங்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சுங்கும் பொழுது நமக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது அப்படின்னா, எப்பொழுதுமே அந்த ஒரு ப்ரைடு நமக்கு வந்துடவே கூடாது. அன்புக்குரிய சகோதரிகளே, நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம்தான், நம்ம வாசிக்க வேண்டாம். ஏசாயால கூட இருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம ஒரு தூசி போல, அவருடைய மிகப்பெரிய திட்டங்கள்ல இந்த உலகமே ஒரு தூசி போல, அந்த உலகத்துல இருக்க நம்ம எப்படி தூசியிலையும் தூசி இல்லைங்களா? அப்பேற்பட்ட நம்மளை அவர் சூஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சூஸ் பண்ணி என்ன கேட்குறார்? அற்பவான்கள் நம்மளை கூப்பிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு உடன்படிக்கைக்கு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்போ அவரோடே கூட பாடுபட்டால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். குப்பை மாதிரி இருக்க நம்மளை கூப்பிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, வரீங்களா ஒரு அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். நம்ம இப்போ யார் கூட அக்ரிமெண்ட் போடுவோம்? ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், ஏதோ ஒரு ஒப்புரவாகிறோம் அப்படின்னா நம்ம யார் கூட அக்ரிமெண்ட் போடுவோம்? அக்ரிமெண்ட் போடும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கூட பதிலுக்கு அந்த சைடு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறவங்க நமக்கு தகுதியான ஆளா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லைங்களா? யாருக்கு வேணால் போடுவோமா அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோமா? ஒரு இடம் வாங்குகிறோம், இல்லை ஒரு ஜாப் ஏதோ ஒன்று சைன் பண்ணுறோம், பாண்ட் சைன் பண்ணுறோம் அப்படின்னா 2 பேருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு எலிஜிபிளான பர்சன்ஸாக இருக்கணும். ஒரு உடன்படிக்கை கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பத்திரம் சைன் பண்ணணும் அப்படின்னா, ஏனாதானு யார் கூட வேணால் பண்ணுவோமா? ஏதோ ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் போயிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம், ஒன்றுமே இல்லை, அவருக்கு வீடு வாசலே இல்லை, அவர் கூட போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுவோமா? நம்ம வீட்டுக்காக பாண்ட் போடுவோமா அவரை நம்பி? சாதாரண ஒரு வீடு நம்ம என்ன பண்ண மாட்டோம், போட மாட்டோம். ஆனால் நம்முடைய பிதா என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அவருடைய மைட்டினஸ் என்னங்கிறத பார்த்துட்டோம், நம்ம யார் இந்த உலகத்தில் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஆனால்
இந்த அடிமைக்கு அவர் ஒரு சாய்ஸ் தரார். சுயாதீனம். உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு இஷ்டமா, எனக்காக வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா, நீ முடிவு பண்ணு, முடிவு பண்ணா என் கூட வா அப்படின்னு. சரி, அக்ரிமெண்ட்டே போட்டுடுறோன்னு வைங்க, பாண்டே போட்டுடுறோம். இந்த போட்ட ஒப்பந்தத்தை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கையெழுத்து போட்ட 2 பேருமே எப்பொழுதுமே மீறவே கூடாது, இல்லைங்களா? இங்கே நம்ம விஷயத்தில் நம்ம கையெழுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரம் போட்ட கையெழுத்தையே மறந்துட்டு அடிக்கடி பாண்டை பிரேக் பண்ணுறோம். தேவன் மீறுவாரா? அவர் போட்ட உடன்படிக்கையே மீற மாட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், உடன்படிக்கையை மீறுறோம். மீறும் போது கூட அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, நான் ஒரு பியூர் கிரேஸில் உன்னை என்ன பண்ணுறேன், வழி நடத்துகிறேன், பிளஸ்ஸிங்ஸ் கிருபையாக தரேன், உனக்கு ஒரு அழைப்பும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஏன் அடிக்கடி இந்த சப்ஜெக்டோடைய ஹீரோவே வந்து அடிமைகள் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிசிஷன் மேக்கர்ஸ் அடிமைகள் வந்து அந்த அடிமை தான் முடிவு பண்ணணும், இந்த பரம அழைப்புக்கு நான் உள்ளே போகிறேன்னா போலையாங்கிறத. காரணமே இல்லாமல் எஜமான் அடிமையை துரத்தி விட முடியுமா? இல்லை. அவருக்கு ரைட்ஸ் இருக்கு, ஆனால் அவர் துரத்துவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எஜமானோ நியாயாதிபதியோ அடிமை தான் முடிவு பண்ணணும், 6 வருஷத்துக்கு அப்புறம் நான் இருக்கணுமா, நான் கிளம்பணுமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அடிமைக்கு ஒரே ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தையும் இருக்குது. நம்ம படித்த அந்த முதல் 6 வருஷத்தில், ஒருவேளை தப்பி தவறி நீ என்ன பண்ணிட்ட, எஜமானோட நான் இருக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக என்ன கிடைக்கும் உனக்கு, காதில் கம்பியில் குத்து, இல்லைங்களா? அப்போ ஒரு தடவை உடன்படிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னா பிரேக்லாம் பண்ண முடியாது. சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிதாவோட உடன்படிக்கை பண்ணின பிற்பாடு பேக் அடிக்கலாமா அந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஒன்ஸ் கதவோட அந்த முன்னாடி வீட்டு முன்னாடி வச்சு, கதவுடைய நிலை முன்னாடி வச்சு கம்பினால காதில் ஒரு குத்து போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, நீங்களே நினச்சாலும் ரிட்டர்ன் போகவே முடியாது. அதுதான் நம்ம போடக்கூடிய உடன்படிக்கை. பிரதர் இப்போ சொல்லி என்ன பிரதர் புண்ணியம், முன்னாடியே நாங்கள் கான்செக்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ அவேர்னஸ் கொடுத்துருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்க மாட்டோம், கதவு ஓரமாக வந்து நின்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காரு நமக்கு. ஆனால் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அங்கே ஒரே கண்டிஷன் தான், எஜமான் கூட இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் நமக்கு அப்படியா? காதில் ஓட்டை போட்டுட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் இருக்கணும் எஜமான் கூட பிரியாம. உடன்படிக்கைக்கு அப்புறம் விசுவாசத்தில் யோசிக்கலாமா, லட்சியத்தில், எண்ணங்களில், நோக்கங்களில் நமக்குன்னு இருக்கலாமா? அடிமைக்கு சுயமான எண்ணம் இருக்கலாமா கூடாதா? ஏன்? அடிமை யாருக்கு அடிமை? எஜமானுக்கு. அடிமை தனக்கு பிடிச்சதை செய்யலாமா? என்ன பிரதர் நியாயம், அடிமை செய்யக்கூடாதா அப்படின்னா அடிமை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சில பேர் கேட்பாங்க இல்லையா, வாழ்கிறதே அடிமையின் வாழ்க்கை உடன்படிக்கை போட்டுட்டு, நமக்கு இருக்கிறதே ஒரு வாழ்க்கை தான் பிரதர், லெட்ஸ் என்ஜாய் பண்ணலாமா? அடிமைக்கு ஏது என்ஜாய்மெண்ட்டு நான் கேட்குறேன். பிரதர் இருக்கிறது ஒரு வாழ்க்கை பிரதர், ராஜா மாதிரி வாழ்ந்துடணும் அப்படின்னு. ராஜா மாதிரி வாழணும்னு ஆசைப்படலாம், ஆனால் அப்போல்லாம் திங்க் பண்ணணும், அந்த ஒரு மைண்ட் எண்ணத்துக்குள்ளே வரும்பொழுது நம்ம எஜமா இல்லை, நம்ம யாரு, அடிமை தான். ஏன்? காதில் ஒரு பெரிய ஒரு ஓட்டை போட்டாச்சு, காதில் கம்பியிலே குத்தியாச்சு. அப்போ அவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. காதில் ஓட்டை போட்டதுக்கு அப்புறம் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31 மற்றும் 33. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 வரை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது, என்னுடைய வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கே, சம ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கே, எனக்கு வேலையே இல்லையே, இல்லை இருக்கிற வேலை பிரச்சனையே, ரொம்ப மெனக்கிட்டு திங்க் பண்ணி யோசிக்கலாமா? இல்லை. இவ்வளோத்தையும் கொடுத்த பிதாக்கு என்ன தெரியும், நீ என்னத்தை சாப்பிடுவ, என்னத்தை குடிப்ப, என்னத்தை போட்டுப்பங்கிற ஒரு திங்கிங்ல கவலையிலே இருக்காதீங்க. இவ்வளோ திட்டத்தையும் உண்டு பண்ண தேவனுக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணுங்கிறது தெரியும் இல்லைங்களா? சில நேரத்தில் ஹெல்த்து யோசிப்போம் இல்லைங்களா, ஏன் தேவனே எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள், அவருக்கு தெரியாதா எப்போ நம்மளை ஹீல் பண்ணணும்னு? நம்மளா ஓவர் திங்க் பண்ணிக்கிறது. குழந்தைகளை பற்றி யோசிப்போம் இல்லைங்களா, எப்படி என் குழந்தை வளரும், என் குழந்தையோட வருங்காலம் எப்படி இருக்கும், என் குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்,
என் குழந்தையோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க சில நேரம் அடிமைன்னு உள்ள வந்துருவோம். வந்துட்டு தான் அடிமையா இருக்குங்கிறதையே மறந்துட்டு என்ன பண்றதுன்னா எஜமா மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறது, ஏதோ தான் கையில அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி. ஆனா அவர் சொல்லிட்டாரு ரொம்ப கிளியரா, நீ என்ன பண்ணு முதல்ல வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ரொம்ப சிம்பிள். கடைசி வரைக்கும் எஜமா கூட இருக்கணும். அடிமைக்கு ஏதாவது சொந்த வேலைன்னு இருக்கா? அடிமைக்கு சொந்த வேலைன்னு ஏதாவது இருக்கான்னு நான் கேட்குறேன். அடிமையோட வேலையே என்ன தெரியுமா? எஜமானுக்கு என்ன வேணுமோ அதுதான் செய்யணும். அடிமைக்குன்னு தனியாலாம் அடிமை கேட்கலாமா போய் எஜமான்ட்ட, எஜமா நான் ஒரு 10 நாள் லொக்கேஷன் போயிட்டு வரேன், எனக்கு என்ன வேணும், பிரேக் வேணும், எஜமா கேட்கலாமா? எப்படி எஜமா நான் டெய்லியுமே அடிமையாக இருக்கிறது, கொஞ்சம் ஏதாவது அப்படின்னா நோ. நீ யாரு? நீ முதல்ல அடிமை. நீ இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கிளியராக யோசி அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறார். அப்போ நமக்கு என்ன வேலை அந்த அடிமைக்கு அப்படின்னா, தேவனுடைய திட்டம் அவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத பகுத்தறிந்து வேலை செய்யணும். வாசிக்கலாம் வசனம். ரோமர் அதிகாரம் 12 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அவருடைய சித்தம் என்ன, எஜமா என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம அடிமை வேலை செய்ய முடியுமா? எஜமானுடைய திங்கிங் என்னவோ எஜமா மனசுல நினைக்கும் போது அந்த வேலையை யார் செஞ்சு முடிக்கணும்? அடிமை செஞ்சு முடிக்கணும். எஜமா சொல்லிட்டே இருப்பாரா ஒரு டைமும் கூப்பிட்டு வந்து கூட நின்று இது பண்ணுப்பா அது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரா? எஜமா வேலை சொல்றது இல்லை. எஜமா மைண்ட்ல என்ன திங்க் பண்றாரோ அந்த திங்கிங் வரும்பொழுதே அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், எஜமானுடைய வேலை செஞ்சு முடிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம அடிமைகளா இல்லையா? காதுல குத்து வாங்கியாச்சா வாங்கலையா? கான்செக்ரேட் பண்ணியாச்சு இல்லையா? எங்க வச்சு? கதை ஓரத்துல வச்சு இல்லைங்களா? இப்ப நம்மளுடைய வேலை என்ன? எஜமானுக்கு ஊழியம் செய்யணும். இப்ப நம்ம எப்படி அடிமையா இருந்து எஜமானுக்கு எப்படி ஊழியம் செய்யறது? எஜமா என்ன ஊழியத்தை எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட அப்படின்னா தேவனுடைய திட்டம் ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுடைய என்ன வேலையில இருக்கோம் நம்ம அப்படின்னா, எஞ்சி இருக்கும் கோதுமை மணிகளை கலையிலேருந்து பிரிச்சுட்டு களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய அறுவடையின் வேலைகள் நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம் இல்லைங்களா? எந்தெந்த ஊரில் வந்து அடிமைகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ டெய்லியும் நியூஸ்லாம் வருது பார்க்குறீங்களா? எந்தெந்த ஊரில் அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? கோவில்பட்டி, சத்தியமங்கலம், திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, சென்னையில் அடிமைகள் வேலை செய்கிறாங்களா? இருக்காங்க. சென்னையில் அடிமைகள் இருக்காங்களா? அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? எப்போ செஞ்சுட்டு இருக்காங்க? வாரம் சாயங்காலம், சண்டே சாயங்காலம். ஒரு சில அடிமைகள் என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க? ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா அடிமைகளும் வேலை செய்கிறாங்களா? இல்லை. காதில் ஆனால் ஓட்டை விழுந்திருக்கு, ஆனால் எஜமா ஒரு சில வேலைகளை கொடுத்துருக்காரு. அந்த வேலை செய்கிறதுக்கு எல்லா குத்துப்பட்ட அடிமைகளும் வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா காதில் என்னமோ ஓட்டை இருக்கு, ஆனால் எங்கே வரதில்லை, எஜமானுக்கு வேலை செய்ய வரதில்லை. ஏன்? தனக்குன்னு ஒரு வேலை, தனக்குன்னு ஒரு வாழ்க்கை, தனக்குன்னு ஒரு ஃபேமிலி, தனக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸு. ஆனால் அப்பப்போ என்ன மறந்துடுறோம் அப்படின்னா காதில் குத்து விழுந்தாச்சு, நம்ம யார் இல்லை, எஜமா இல்லை, எஜமானுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்த அடிமைகள். அடுத்தது எங்கே நடக்க போகுது? அடிமைகள் வேலை செய்ய போகிறாங்க. இந்த மாதம் கடைசி வாரம் வேலூர்லேயும் சில அடிமைகள் வேலை செய்ய போகிறாங்க இல்லைங்களா? தேவனுடைய அறுவடையின் ஊழியத்தை இந்த மாதம் கடைசி வாரம் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, தேவனுக்கு சித்தம் இருந்தால் நம்ம எல்லா அடிமைகளும் வேலை செய்யலாமா? வேலை செய்யலாமான்னு கேட்டேன். காதில் குத்து வாங்கிட்டோம். அடிமையோட வேலை என்ன? எஜமானுடைய வேலை, எஜமான் மைண்டில் என்ன நினைக்கிறாரோ அதை திங்க் பண்ணி அந்த வேலையை முடிக்கிறது, அவருடைய திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்கிறது. அவருடைய திட்டம் என்ன? இப்போ நமக்கு என்ன சாய்ஸ் கொடுத்துருக்காரு? எஞ்சி இருக்கிற கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய அந்த அறுவடையின் ஊழியத்தை நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு எஜமான் நம்ம கிட்ட, கிளியராக சொல்லிட்டாரு. இப்போ அந்த வேலையில் நம்மளை ஈடுபடுத்திக்கலாமா கூடாதா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நான் காதில் குத்துப்பட்டுட்டேன்,
நான் உள்ள வந்துட்டேன், இனிமே யாரு களஞ்சியத்துல வந்தா என்ன, வரலனா என்ன? என் ஃபேமிலி வந்துருச்சுப்பா, என் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே ட்ரூத் போயிடுச்சு, நான் ஏன் இனிமே அறுவடையின் ஊழியம் செய்யணும் அப்படின்னு இருக்கலாமா நம்ம? உனக்குன்னு ஃபேமிலியே கிடையாது. என்ன நீ யாரு? அடிமை. இதெல்லாம் யோசிக்கணும் திரும்ப திரும்ப. அப்பப்போ என்ன நினச்சக்கூடாது, எனக்கு வேலை இருக்கு பிரதர், எனக்கு ஒர்க் இருக்கு, எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, எனக்கு டயர்டா இருக்கு, எல்லாம் இருக்கட்டும், ஆனாலும் நீ யாரு? அடிமை. இந்த வார்த்தை நம்ம மைண்டுக்குள்ள அடிக்கடி வந்துட்டே இருக்கணும். ஸோ அப்போ அவருடைய வேலையில் நம்ம பங்கு தரல அப்படின்னா, ஒருவேளை நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணலை, அடிமையினுடைய வேலையை செய்யலை அப்படின்னா, இனிமேல் என்ன பண்ணலாம்? கேட்டு வாங்கலாம். எஜமா, எனக்கு என்ன வச்சுருக்கீங்க வேலை செய்கிறதுக்கு? நான் எங்கே போக மாட்டேன், உங்களை விட்டு போகவே மாட்டேன் எங்கேயுமே. இப்போ நான் வேலை செய்ய ரெடியாக இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுங்க, வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கக்கூடிய அடிமைகளாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. லூக்கா 9:62. லூக்கா அதிகாரம் 9 வசனம் 62. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். வசனம் ரொம்ப கிளியரா இருக்கா? ஒன்ஸ் அடிமையா வந்துட்டு காதுல குத்துப்பட்டதுக்கு அப்புறம் எங்கேயாவது கொஞ்சமாவது ஐயோ கஷ்டமா இருக்கே அப்படின்னு திரும்பி போகணும்னு நீ நினைக்கிற அப்படின்னா, நீ எதுக்கு தகுதி இல்லை? என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு தகுதியே இல்லை. இதே மாதிரி ஒருத்தவங்க பழைய ஏற்பாட்டில் பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. யாரை திரும்பி பார்த்து மொத்தமா விட்டது? ஆமா, வாசிக்க வேண்டாம், லோத்தினுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். உனக்கு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கு, நீ என்ன பண்ணாத, திரும்பி மட்டும் பார்க்காத அப்படின்னு தூதர்கள் சொல்றாங்க இல்லைங்களா? ஆனாலும் சொல்லும் பொழுது யாரால கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த இடத்துல லோத்தினுடைய மனைவினால கண்ட்ரோலே பண்ண முடியல. உயிருக்கே பாதுகாப்பு கொடுத்தாச்சு, இனிமே நீ ஏன் திரும்பி பார்க்கணும்? ஆனாலும் சில அடிமைகள் என்ன பண்ணுவாங்க, திரும்பி பார்த்துட்டே இருப்பாங்க. பின்னாடி திரும்பி பார்க்கறதுனா என்ன? பழைய வாழ்க்கையை யோசிக்கிறது இல்லை. இங்கே பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டு வந்துருவோம், ஆனால் தேவனுக்கென்று ஊழியம் செய்யாமல் தனக்கென்று சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிடணும். அதுலேருந்து டேர்ன் பண்ணுற ஒரு விஷயமே நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்போ இதில் இந்த காது குத்தப்படுற விஷயம் எங்கே வச்சு பண்ணணும் அப்படிங்கிறாரு அப்படின்னா, வீட்டினுடைய கதவு முன்பாகவோ கதவினுடைய நிலை முன்பாகவோ அப்படின்னு வச்சு குத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அதுக்கு என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, விசுவாச வீடாகிய சபையை குறிக்குது. ஒட்டுமொத்த விசுவாச வீடாகிய சபைக்கு முன்பாக தங்களுடைய காதுகள் வந்து குத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப அநேக பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய விஷயத்தை குறிக்குது. அந்த கதவுக்கு முன்பாக நம்முடைய காதுகள் வந்து குத்தப்படுற ஒரு விஷயம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப எங்கேயாவது உலகத்துல வேர்ல்டுல அடிமையா இருக்கவங்களுக்கு எஜமா பிளெஸிங்ஸ் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த எஜமானும் கொடுத்து நான் பார்த்தது இல்லை. சாப்பாடு தான் போடுவாங்க. ஏன்னா அடிமை, வேலைக்காரன் வேற அடிமை வேற, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். வேலைக்காரனுக்கு கூலி இருக்கு இல்லையா, ட்ரீட் பண்ற விஷயங்களுக்கு. எந்த எஜமானாவது அடிமையா வச்சிருந்து அந்த அடிமைக்கு வந்து பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்களா, ஆசீர்வாதங்கள் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம எஜமா எப்படி? ரொம்ப பெரிய எஜமா, 2 எஜமா இருக்காங்க இல்லைங்களா? சின்ன எஜமா, பெரிய எஜமா. எப்படி நமக்கு அளவுக்கு அதிகமான பிளெஸிங்ஸை கொடுக்குறாங்க. சுயாதீனம், எங்கேயாவது அடிமை வந்து உரிமை எடுக்கிறதுக்கு சாய்ஸ் கொடுப்பாங்களா எஜமான்கள் வந்து அப்படின்னா, அப்படியே கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க, யோசிக்க கூட முடியாது அடிமையினால. ஆனா இங்க நம்ம எஜமா என்ன பண்றாரு, இதான்பா இப்படிதான் வரியா, கம்ஃபர்டபுளா வா, இல்ல என்ன பண்ணாத வராத. ஆனா ஒன்ஸ் காதுல குத்தப்பட்டுருச்சு அப்படின்னா நீ கரெக்டா இருந்துக்கணும்பா அப்படிங்கிற அந்த லிபர்ட்டியை யாரு கொடுக்குறா அப்படின்னா, அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அடிமை வந்து நினைச்சது எல்லாத்தையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்காக என்ன பண்ணணும், சில பிளெஸிங்ஸ்க்காக அடிமை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், வேற சாய்ஸே இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப அடிமை காதுல ஓட்ட போட்டாச்சு அப்படின்னா, அந்த அடிமை அந்த ஒரு ஊருக்குள்ள நடந்து போறாங்க அப்படின்னா பார்த்தாலே என்ன தெரியும், அவரு ஏதோ ஒரு எஜமானுக்கு அடிமையா இருக்கார் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? காதுல குத்தப்பட்டு ஓட்டையானதுக்கு அப்புறம் நடந்து போறாரு அப்படின்னா காதுல உள்ள ஓட்டை தெரியுமா? பார்க்கும் பொழுது வேற யாராவது அந்த அடிமை மேல கை வைப்பாங்களா இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அடிமை மேல என்ன பண்ண மாட்டாங்களாம்,
யாருமே கை வைக்க மாட்டாங்களாம். ஏன்? என்ன ரீசன்? ஏன்னா அந்த அடிமைக்கு மேலே யார் இருக்கா? எஜமா இருக்கா. அப்போனா ஒருவேளை நம்ம அடிமையாக வந்து நம்மளை நாமே ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம காதுகள் குத்தப்பட்டது, நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம், உடன்படிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபைனலாக நம்ம மேலே யாராவது கை வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஞாபகம் வரணும்? இவருக்கு மேலே இந்த அடிமையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வல்லமை உள்ள பிதாவாகிய தேவன் இருக்கார், ஒரு நியாயாதிபதி இருக்கார், இந்த அடிமைக்கு ஒரு எஜமா இருக்கார் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? எல்லாருக்கும் தெரிய வரும் இல்லைங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? சில நேரம் அடிமையாகவும் வரதில்லை, அடிமையாக வந்து காதில் குத்துப்பட்டதுக்கு அப்புறம் அந்த எஜமானுக்கு கீழ்ப்படுகிறதும் இல்லை, எஜமா ஆசீர்வாதம் தரேன்னு சொல்லும் பொழுது அதை வாங்கிக்கிறதுக்கும் ரெடியா இல்லை. எஜமா சொல்லிட்டார், உன் சாய்ஸ் தான். ஒருவேளை உன்னுடைய காதுகள் குத்தப்பட்டிருக்கு அப்படின்னா நீ யாருடைய டிவைன் ப்ரொடெக்ஷன்ல இருப்ப? என்னோட டிவைன் ப்ரொடெக்ஷன்ல இருப்ப. எவனாவது உன் மேல கை வைப்பானா? நீ அடிமையா இருந்தாலும் அப்படின்னா யாருமே வைக்க முடியாது. அதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரேஸ். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பிதாவாகிய தேவனுக்கென்று அர்ப்பணிச்சு நம்ம ஒரு உண்மையுள்ள அடிமையாக சென்று ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க தேவன் தாமே கிருபையும் நமக்கு வழிநடத்தி பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மளை பலப்படுத்துவாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே காத்து வழிநடத்துவாராக. தேவனுக்கு சித்தம் இருந்தால் வரும் நாட்களிலுமே இன்னொரு பாடத்தினுடைய சந்திக்கலாம்.